நெடுங்காலமாக சொந்த கட்டிடம் இன்றி இயங்கி வந்த பஹாங் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கான வழிவகையாக அப்பள்ளியின் மேலாளர் வாரியம் ஆர்ஓஎஸ் எனப்படும் சங்கங்களின் பதிவகத்தில் முறையாக பதிவு பெற்றுள்ளது. இலக்கவியல் அமைச்சு கல்வி அமைச்சின் ஒத்துழைப்போடு செயல்பட்டதன் வழி பதிவு இலாக்காவில் பள்ளி மேலாளர் வாரியம் முறையாக பதிவு பெற்றிருப்பதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தெரிவித்திருக்கிறார். ஆர்ஓஎஸின் கீழ் இதுவரை பதிவு செய்யப்படாத பள்ளி வாரியத்தின் எல்பிஎஸ் நிலை காரணமாக இந்த பள்ளிக்கான நிரந்தர கட்டிட நிர்மாணிப்பு பணி தாமதத்தை எதிர்கொண்டதாக இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக்குடன் தமிழ் பள்ளிகளின் விவகாரம் குறித்து கலந்துரையாட சிறப்பு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அதில் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி எதிர்கொள்ளும் சவால் பற்றியும் விவாதிக்கப்பட்டதாக கோவிந்த் சிங் கூறினார். அதன் விளைவாக இன்று ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி மேலாளர் வாரியம் வெற்றிகரமாக சங்கங்களின் பதிவகத்தில் பதிவு பெற்றுள்ளது. இதன் வழி இனி அந்த பள்ளி சொந்த கட்டிடத்தில் இயங்குவதற்கான உடனடி தீர்வை காண கல்வி அமைச்சுடன் நாங்கள் விரைந்து பணியாற்றுவோம் என கோவிந்த் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். மனித உரிமை அமைப்பான ஸ்வாராமின் நிர்வாக இயக்குனர் சிவன் துரைசாமி மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் அசூரா நஸ்ருன் மீது நாளை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டும் முடிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மறுபரிசீலனை செய்யும் பொருட்டு குற்றச்சாட்டு ஒத்திவைக்கப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் இன்று மாலை அழைத்து அவ்விவரத்தை தெரிவித்ததாக ஸ்வாராம் உறுதிப்படுத்தியது. எனினும் குற்றம் சாட்டப்படுவதற்கான புதிய தேதி குறித்து தெரிவிக்கப்படவில்லை. பிப்ரவரி 10 உள்துறை அமைச்சான KDN கட்டடத்திற்குள் அனுமதி அட்டையின்றி நுழைந்ததின் பேரில் சிவன் துரைசாமி முன்னதாக போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். சோஸ்மா கைதிகளின் நலன் குறித்து விளக்கம் கோரும் மகஜரை சமர்ப்பிக்க ஸ்வாராம் சார்பில் சிவன் உள்ளிட்டோரும் சோஸ்மா கைதிகளின் குடும்பத்தாரும் KDN சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் இன்று நண்பகல் மக்களவையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவ்விருவரையும் குற்றம் சாட்டும் முடிவை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அவர்களின் மகஜரை பெற்றுக்கொண்ட KDN கையெழுத்திட்டிருக்கிறது. தவிர அனுமதி அட்டை இல்லாமலேயே மகஜரை கொடுக்க வரலாம் என KDN அதிகாரி ஒருவர் அவர்களை உள்ளே அழைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே அதில் ஆழமான விசாரணை மேற்கொண்ட பிறகே குற்றம் சாட்டப்படுவது தொடர்பில் முடிவெடுக்க வேண்டும் என ராயர் வலியுறுத்தியிருந்தார். ராயர் அக்கோரிக்கையை முன்வைத்த சில மணி நேரங்களிலேயே சிவன் மற்றும் அசூரா மீதான நாளைய குற்றச்சாட்டு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தித்திவாங்சா LRT ரயில் நிலையத்தில் 2 நாட்களுக்கு முன்பு கண்பார்வையற்றவர் என நம்பப்படும் ஓர் ஆடவர் தண்டவாளத்தில் விழுந்த ரயில் மோதி உயிரிழந்த விவகாரத்தில் பிளாட்ஃபார்ம் ஊடுருவல் அவசர நிறுத்தம் PIES அமைப்பு செயல்பட தவறியதாக கூறப்படுவதை போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் மறுத்துள்ளார். அவசர நிறுத்தம் PIES அமைப்பு வழக்கம் போல் இயங்கியது. ஆனால் LRT ரயில் ஏற்கனவே அதன் இலக்கை அடைந்து விட்டதால் சம்பவத்தை தவிர்க்க முடியவில்லை என அவர் தெரிவித்தார். சில நேரங்களில் ஒரு பொருள் தடங்களில் விழுந்தால் PIES அமைப்பு முறை இயல்பாகவே நிறுத்தப்படும். ஆனால் ரயில் ஏற்கனவே நிலையத்திற்கு வந்துவிட்டது. எனவே உடனடியாக PIES அமைப்பு முறையை நிறுத்துவதற்கு நேரம் இல்லை என ஆந்தனி லாக் விவரித்தார். தண்டவாளத்தில் ஒரு பொருள் கீழே விழுவதை கண்டறிந்தால் பிளாட்பாரத்தை நெருங்கும் ரயிலை PIES முறை உடனடியாக நிறுத்துகிறது என இன்று இப்போ BAS.my அறிமுகப்படுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது ஆந்தனி லாக் இத்தகவலை வெளியிட்டார். இச்சம்பவம் குறித்து இன்னமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். பத்தாலிங் ஸ்ட்ரீட் பெயர் பலகையில் இருக்கும் சீன மொழி எழுத்துக்களை அகற்ற திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுவதை குவாலலும்பூர் மாநகர மன்றமான DBKL மறுத்துள்ளது. சீன எழுத்துக்களை மாற்றவோ அகற்றவோ இதுவரை எந்த ஒரு திட்டமும் இல்லை. நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து வழிகாட்டிகளையும் விதிமுறைகளையும் பின்பற்றியுள்ளதால் அதனை மாற்றும் பேச்சுக்கு இடமில்லை. வெளியில் பரவும் தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தங்களிடம் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு DBKL அறிக்கை ஒன்றில் கேட்டுக்கொண்டது. 1982ஆம் ஆண்டு கூட்டரசு பிரதேச விளம்பர துணை சட்டங்களின் அடிப்படையிலேயே பெயர் பலகைகள் தொடர்பான ஒவ்வொரு முடிவும் எடுக்கப்படுகிறது. பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் உள்ளூர் சமூகத்தின் தேவைகள் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு
ஆழமான பரிசீலனைக்கு அவை உட்படுத்தப்படுகின்றன. எது எப்படி இருப்பினும் அனைத்து இனங்களின் கலாச்சார பன்முகத்தன்மையை மற்றும் பாரம்பரியத்தை DBKL தொடர்ந்து மதித்து வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. புத்தாலிங் ஸ்ட்ரீட் பெயர் பலகையில் உள்ள சீன எழுத்தை அகற்றுவதற்கு DBKL திட்டமிட்டிருப்பதாக குவாலலும்பூர் அங்காடி மற்றும் சிறு வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஆங் சேத்தி முன்னதாக கூறியிருந்தார். அது குறித்த கருத்துரைத்த மாசிசா தலைவர் டத்தஸ்ரீ டாக்டர் வி காசியோங் அப்படியொரு திட்டம் இருந்தால் அதனை தான் ஆட்சேபிப்பதாக கூறினார். நடப்பு விதிமுறைகளை பின்பற்றி இருப்பதால் சீன எழுத்து ஒரு சர்ச்சையாக கூடாது என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். இவ்வாண்டு நாட்டில் ஏற்படவிருக்கும் வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை கடந்த ஆண்டு அளவுக்கு மோசமாக இருக்காது. மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறையான மெட் மலேசியா அதனை தெரிவித்துள்ளது. தற்போது நிகழும் லானினா வானிலையின் தாக்கமே அதற்கு காரணம். இந்நிலை இவ்வாண்டு மத்தி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறையின் தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் கூறினார். இவ்வேளையில் புகை மூட்டம் மற்றும் வெப்ப புள்ளிகள் குறித்து கருத்துரைத்த அவர், தென்மேற்கு பருவமழை காலத்தின் உச்சகட்டமான ஜூலை முதல் செப்டம்பர் வரையில் அவை நிகழும் என்றார். என்றாலும் புகை மூட்டம் மற்றும் வெப்ப புள்ளிகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்களை இப்போதே அறுதியிட்டு கூற இயலாது. காரணம் தென்மேற்கு பருவமழையின் கடுமை மற்றும் அண்டை நாடுகளின் வானிலையையும் பொறுத்தே அது அமையும் என டாக்டர் இஷாம் விளக்கினார். அக்காலகட்டத்தில் அண்டை நாடுகளில் திறந்தவெளி எரிப்பு நடவடிக்கைகள் மோசமானால் அதன் கரும்புகை மலேசியாவை பாதித்து புகைமூட்ட பிரச்சனையை ஏற்படுத்தும். இவ்வேளையில் வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் முடிவுக்கு வந்ததும் வானிலை மாற்றம் மார்ச் மத்தியில் ஏற்படும் என்றார் அவர். ரமலான் நோன்பு மாதத்தில் நாடு முழுவதும் காலையில் வானிலை நன்றாகவும் மாலை மற்றும் இரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்றும் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தீபகற்ப மலேசியாவின் மேற்கு மற்றும் உட்புற பகுதிகளில் அந்நிலை காணப்படும். அதே சமயம் பேரா, பஹாங், கிளாந்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் மற்ற இடங்களை விட சற்று வெப்பமாகவும் வறண்டும் காணப்படும் என அவர் கூறினார். பஹாங்கில் உள்ள கம்போங் சுங்காய் மியாங் கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை கரை ஒதுங்கிய மடிந்த திமிங்கலத்தின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை மீன்வளத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த திமிங்கலத்தின் உடல் அழுகிவிட்டதால் அதன் சரியான இனத்தை உறுதி செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த திமிங்கலத்தின் இனத்தை கண்டறிய EDNA மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்படும். திமிங்கலத்தின் உடலின் அடிப்படையில் அது ஒரு பிரைட் திமிங்கலம் அல்லது ஒரு துடுப்பு திமிங்கலம் என்று இன்று மீன்வளத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பள்ளி பஸ் ஒன்று கவிழ்ந்த விபத்தில் கிமாமான் ஸ்ரீபண்டி தேசிய இடைநிலை பள்ளியை சேர்ந்த 6 மாணவர்கள் காயமடைந்தனர். இன்று காலை மணி 6:50 அளவில் மாணவர்கள் அந்த பள்ளி பஸ்ஸில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது ஜாலான் கம்போங் சுகைமா சாலையில் இருந்து கம்போங் பாடாங் குபோவுக்கு செல்லும் சாலையில் செம்பனை தொழிற்சாலைக்கு முன் இந்த விபத்து நிகழ்ந்தது. காயமடைந்த மாணவர்கள் அனைவரும் 13 வயது முதல் 17 வயதுடையவர்கள் ஆவர். வழக்கம் போல் 32 மாணவர்களை பள்ளிக்கு ஏற்றி சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக பஸ் ஓட்டுநரான 59 வயதுடைய அஷிமி அமாட் தெரிவித்தார். செம்பனை தொழிற்சாலைக்கு முன் பஸ் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலை ஈரமாகவும் எண்ணெயாகவும் இருந்ததால் கவிழ்ந்தது. பஸ்ஸை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் சாலையின் வலதுபுற பகுதியில் அந்த பஸ் கவிழ்வதற்கு முன் ஒரு மரத்தை மோதியதாக அஷிமி கூறினார். இந்த விபத்தை கிமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ராசி ரோஸ்லி உறுதிப்படுத்தினார். பஸ்ஸின் ஜன்னல் மற்றும் முன்புற பகுதியில் மோதிக்கொண்டதால் காயமடைந்த மாணவர்கள் கிமாமான் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றனர்.